ஏயால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? ஏசப்பாவை துதித்து பாட 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 நம்ம என்னெல்லாம் போராட்டங்கள் நினச்சிட்ருக்கோமோ அது எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் உடைஞ்சு போயிடும்னு நம்ம சூப்பராக பாடியிருக்கிறோம். அப்படி தானே குட்டீஸ்? அது எப்படிங்க நம்ம மனசில் அவ்வளோ போராட்டம் இருக்கும்போது நம்ம எப்படி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்ல முடியும்னு நம்ம எல்லாருக்குமே கொஸ்டின் வர்றது உண்டு. நம்ம நிறைய நேரங்கள் அது பண்ணுறது கிடையாது. நமக்கு ஏதாவது நல்லது நடக்கும்போது ஏசப்பா தேங்க்ஸ் ஏசப்பா, நீங்கள் இதை எனக்கு செய்து கொடுத்துருக்கீங்கன்னு ஏசப்பாட்ட நம்ம நன்றி சொல்கிறது உண்டு. ஆனால் அதே இது ஒரு சோர்வான வேலையிலும் ஒரு போராட்டமான வேலையிலையும் நம்மளால் ஏசப்பாக்கு நன்றி சொல்ல முடியுமா? கண்டிப்பாக நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் நம்ம அந்த நேரத்துலையும் கூட நம்ம நன்றி சொல்கிறது தான் நம்மளுடைய விசுவாச அறிக்கையான் குட்டீஸ். நம்ம எவ்வளோ தூரம் ஏசப்பா மேலே ஃபெய்த்தாக இருக்கும். ஆமாங்க, கஷ்டம் இருக்க தான் செய்யுது, போராட்டம் இருக்க தான் செய்யுது. ஆனால் என்னை இம்மட்டுமாய் காத்து வந்த அவரால் இந்த சூழ்நிலையை கடந்து வர என்னால் வைக்க முடியாதா? கண்டிப்பாக அவர் எனக்காக செய்து கொடுப்பாருன்னு நம்ம விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறத காட்டுறதே அந்த நன்றி தானா குட்டீஸ்? ஸோ நம்ம லைஃப்பில் அப்படி ஒரு வேளை நம்ம செய்யாமல் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி அந்த விஷயத்த செய்ய ஆரம்பிப்போம். இன்றைக்கே உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது, ஏதோ ஒரு பண நெருக்கடி இருக்குது, ஏதோ ஒரு மனசில் போராட்டத்தில் இருக்கிறீங்களா? முழங்கால் போட்டு ஏசப்பா நன்றி ஏசப்பா, இந்த தேவையை நீங்கள் பூர்த்தி செய்கிறதுக்காக நன்றி ஏசப்பா, எனக்கு இதை நீங்கள் செய்து கொடுத்துட்டதுக்காக நன்றி ஏசப்பான்னு அதை செய்து கொடுத்ததாகவே நம்ம அவருக்கு நன்றி சொல்ல 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 நம்மளுடைய நெருக்கடிகளும் போராட்டங்களும் இருந்த இடம் தெரியாமல் போயிடும் குட்டீஸ். இதை ஏதோ வெறும் வார்த்தைக்காகவோ இல்லை நம்ம இதில் பேசுகிறவங்களுக்காகவோ பேசலை. இதை லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதனால் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டதுனால தான் உங்களிடத்துலையும் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக போராட்டத்தின் வேலையில் நம்மளுடைய முழங்கால் ஜபமும் முழங்கால் துதியும் நம்மளை ஒரு காலமும் விட்டு கொடுக்காது. கண்டிப்பாக நம்மளை நிறைவான பாதைக்கு அதை இழுத்து செல்லும். நீங்களே இன்றைக்கே ட்ரை பண்ணுங்கள். அப்படி ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் நம்ம மிஸ் பண்ணிடாத நிறைய ஆசீர்வாதங்களை நமக்கு ஏசப்பா கொடுப்பாங்க. இன்னைக்குரிய பாடலையும் பாருங்களேன். கோலியாத் நம்ம எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பய வேண்டாம். தாவீது கோலியாத் முன்னாடி போய் நிற்கும் போது அவன் அந்த கோலியாத் அவ்வளோ பயங்கரமானவன், எல்லாரும் அவனை பார்த்து பயந்து நடுங்கி அவன் கூட எதிர்த்து நிற்கிறதுக்கே பயந்து போய் என்ன பண்ணாங்க இருந்தாங்க. அந்த தாவீது அந்த கோலியாத்தை பார்த்து பயப்படலையே. அவன் அவ்வளோ ஒரு ஜெய்ஜாண்டிக்கா ஒரு பயமுறுத்தலுக்குரிய ஒரு உடல்வாகு தோரணை இருந்தாலும் கூட தாவீது அதை குறித்து பயப்படவே இல்லையே. அழகா ஒரு வசனம் சொல்லியிருப்பாரு, எனக்கு வலுவூட்டுகிறவருடன் துணை கொண்டு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டுன்னு சொல்லியிருப்பாரு. அப்போ அவர் அந்த இடத்துல பார்த்தது நம்ம கண்டிப்பாக இவனை எதிர்க்க முடியும். எப்படி எதிர்க்க முடியும்? நம்ம கூட இருந்து நம்மளை செயல்படுத்துகிற தேவனாலே எல்லாவற்றையும் செய்து முடிக்க ஆற்றல் உண்டுன்னு சொன்னார். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் கோலியாத் போல் நிறைய பிரச்சனைகள் நம்மளை அச்சுறுத்த தான் செய்யும். அந்த பிரச்சனைகளை பார்த்து நம்ம பயந்து சோர்ந்து போகாமல் என் கூட இருந்து என்னை செயல்படுத்துகிற, என் கூட இருந்து என்னை வழி நடத்துகிற, என் கூட இருந்து இதிலிருந்து என்னை மீட்டு கொண்டு வருகிற ஏசப்பா என் கூட இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும்னு நம்ம தைரியமாக அந்த இடத்துல கடந்து வர தயாராகிட்டோம்னாலே நம்மளை கண்டிப்பாக ஏசப்பா அந்த சூழ்நிலையிலேருந்து கடந்து வர பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நம்மளுடைய நாவின் துதி தான் நம்மளை இன்னும் அதிகமாக அவருடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நம்மளை
கூட்டிகிட்டு போகுமா குட்டீஸ்? இன்றைக்கும் பாருங்களேன், திருப்பாடல் 59:16 படியாம், நானோ உமது ஆற்றலை புகழ்ந்து பாடுவேன், காலையில் உமது பேரன்பை பற்றி ஆர்ப்பரித்து பாடுவேன், ஏனெனில் நெருக்கடியான வேளையில் நீர் எனக்கு அரணும் அடைக்கலமுமாய் இருந்தீர். ஸோ இந்த வசனம் ஒரு வார்த்தை கிடையாது, இது ஒரு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் இது எனக்கு நீங்கள் தான் செஞ்சு கொடுத்துருக்கீங்க, லைஃப்க்கு அரணும் பெலனும் நீங்கள் தான், நான் கண்டிப்பாக புகழ்ந்து பாடுவேன், அதுக்கு எந்த ஒரு யோசிப்பும் எந்த ஒரு செகண்ட் ஒப்பீனியனும் நான் வச்சுக்கவே மாட்டேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம என்ன பண்ணணும், அவரோட விஷயத்தில் இருக்கணும் குட்டீஸ். அவரோட விஷயத்தில் எவ்வளோ உறுதியாக விசுவாசத்தோடு நம்ம இருக்கிறோமோ இருக்க 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 நம்மளோட லைஃப்பும் ரொம்ப நிறைவான பாதையை நோக்கி போயிட்டு இருக்கிறத நம்ம கண்கள் காக்கும்படிக்கு ஏசப்பா நமக்கு செய்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஃபேமிலியை ஒரு நிறைவான பாதைக்கு கொண்டு போகிறதும் கூட நம்ம ஒவ்வொருத்தரோட கைகளில் இருக்குது. ஸோ நம்ம ப்ரேயர் பண்ண நம்மளோட ஃபேமிலி முழுவதுமாக நிறைவான பாதையை நோக்கி கண்டிப்பாக போகும். ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸே ஏதாவது ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிவிட்டு இதை நீ யூஸ் பண்ணி இது உனக்கு நல்லா இருக்கும், எனக்கு நல்லா இருந்ததுன்னு ஒரு ஒப்பீனியன் கொடுக்கும்போது நம்ம உடனே அந்த ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணுவோம். அப்போது ப்ரேயரில் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சதையும் கூட உங்களிடத்துல ஷேர் பண்ணும்போது நீங்களும் உங்களுக்கு கடவுள் செய்த எல்லா காரியங்களுக்காகவும் அவரிடத்துல நன்றி சொல்லுங்கள். அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களும் நினைத்து அவர் நம்மளை எப்படி கடந்து வந்திருக்காருன்னு நீங்கள் நினைக்கும் போதே உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதமும் குடும்பம் முழுவதுமாக நிறைவை நோக்கின பாதையையும் கண்டிப்பாக அவர் உண்டு பண்ணி கொடுப்பாரு. ஸோ அதுக்காக ஏசப்பாட்டை ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, எங்களை ஒவ்வொரு நாளையும் புதியதொரு நாளாக புதிய அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கொடுத்திருக்கிறதற்காக நன்றி. இம்மட்டுமாய் எங்களோட லைஃப்பில் எல்லா சூழ்நிலைகள்லையும் நீங்கள் இருந்திருக்கீங்க டாடி. இனியும் கூட வாழ்நாள் கடைசி வரைக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் உமது கரங்கள்லேருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியான கிருபையை எங்களுக்கு தரும்படியாக உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன்.